ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ராக்கெட் அடுப்பு செய்யலான்னு இருக்கேன். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ஷேப்பில் வந்து செங்கலை அடுக்கிங்க. ஸோ என்கிட்ட அரை செங்கல் இல்லை, உங்கள்கிட்ட அரை செங்கல் இருந்தால் பெட்டராக இருக்கும். நான் முழு செங்கலே வச்சுட்டேன். ஸோ அந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது மேலே இது மாதிரி ஸ்டீல் நெட் வச்சு அது மேலே திருப்பியும் ஷேப்பில் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து விறகு வைக்க போகிறோம். அடுத்தது கொஞ்சம் கிராஸில் செங்கல் வச்சு இது மாதிரி அடுக்கிக்குங்க. அது இதுக்கப்புறம் வைக்கிறது எல்லாமே வந்து நம்ம 4 செங்கல் வச்சு வைக்கிற மாதிரி வரும். என்கிட்ட அரை செங்கல் இல்லாதனால நான் முழு செங்கலே வச்சு பேலன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஆனால் அரை செங்கல் இருக்கிறது பெட்ரு. முழு செங்கல் வச்சிங்கன்னா நீங்கள் காலில் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து 5 லேயருக்கு செங்கல் அடிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் அடுக்கிக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்டோன் மட்டும் நீங்கள் ஷேப்பில் வைக்கிற மாதிரி வரும். அதுக்கு அடுத்தது 5 லேயருக்கு நம்ம இதுமாரி பாக்ஸ் மாதிரி 4 செங்கல் வச்சு கட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு கீழே சேஃப்டிக்கு நீங்கள் மணல் கொட்டிக்கலாம், இல்லைன்னா கீழே ஒரு செங்கல் லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக அடிக்கிட்டோம். இப்போ விறகு வச்சு நம்ம இதை ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட வந்து விறகு இல்லை. ஸோ ஜஸ்ட்டு மரக்கிளை 4-5 காஞ்சி போயிருந்தது. நான் அதை வச்சு தான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கே ஒரு பெட்டர் ரிசல்ட் எனக்கு கிடச்சிச்சுன்னே சொல்லலாம். ஸோ நீங்களே பார்க்குறீங்க, ஜஸ்ட்டு ஒரு 4-5 குச்சி தான் நான் வைக்கிறேன். அப்புறமா தேங்காய் நார் கொஞ்சம் வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நான் யூஸ் பண்ணதே. ஸோ இதுக்கே வந்து எனக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடச்சிச்சு. ஸோ இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சமான ஃபியூல்லே உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹை ரிசல்ட் தரும். ரெண்டாவது ஸ்மோக் ஃப்ரீ. ஆனால் 100% ஸ்மோக் ஃப்ரீன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து ஸ்மோக் வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இதிலே பார்க்குறீங்க 5 லேயர் நம்ம செங்கல் அடிக்க வச்சுருக்கோம். அதிலே உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஃபயர் வருதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம கீழே கேஃபாக வெட்டுக்கிறதுனால நம்ம இது வந்து ஊதுகுழல் வச்சு ஊத தேவையில்ல. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 25 செங்கல் தான் உங்களுக்கு தேவைப்படும். அதை வச்சு சூப்பராக ஒரு அடுப்பு செஞ்சிடலாம். ஸோ நீங்கள் ஊதன்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ஈஸியாக உங்களுக்கு ஏர் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுனால ஈஸியாக உங்களுக்கு ஃபயரும் அதிகமாகிருக்கும். ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒன்ஸ் பிக்கப் ஆன உடனே உங்களுக்கு ஃபயர் ரொம்ப கம்மியாக தான் இப்போ ஸ்மோக் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வருது. ஃபயர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ராக்கெட் ஸ்டவ்னு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட்டும் கிடைக்கிது. ஸோ இதை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக எரியுது. அதை நான் சொன்ன மாதிரி என்கிட்ட விறகு இல்லாதனால ஒரு 4-5 காஞ்சி போன மரக்குச்சி வச்சு தான் நான் இதை எரிய விட்டுருக்கேன். ரொம்பவே நல்லாவே எரியுது. மரக்குச்சி வச்சே நான் வந்து தண்ணி சூட பண்ணி வச்சிட்டேன். இதோட டாப் சைடில் ரொம்பவே ஹீட் அதிகமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக வைங்க. நம்ம கையை மேலே எடுத்துகிட்டு போனாலே பயங்கர சூடாக இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பாத்திரம் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து தண்ணி சூடாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதுக்குள்ளேயே விறகு எல்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 4-5 குச்சி தான் வச்சேன். ஸோ அதிலே வந்து எல்லாம் காலி ஆகிடுச்சு. பட் தண்ணி சூடாகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.